Dear students, இப்போ 11th மேக்ஸில் exercise 1.1 chapter 1 sets relations and functionsல exercise 1.1ல 4th sum பார்க்கலாம். By taking suitable sets, verify the following resultsனு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளே செட் எடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட்னு ஒன்று எடுத்துக்கலாம். யூனிவர்சல் செட் 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம். ஏபிசின்னு 3 செட் இருக்கா, அப்போ நம்ம 3 செட் எடுத்துக்கணும். A equal to 1 2ன்னு எடுத்துக்கலாம். நம்மளே எடுத்துக்கிறது தான். B equal to 2 3ன்னு எடுத்துக்கலாம். C equal to 1 3 4 அப்படி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும்? A cross B intersection C equal to A cross B intersection A cross Cன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த கிராஸ்ங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 10th படித்தது ஞாபகம் இருக்கா? ஒரு செட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் இன்னொரு செட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் தான் செகண்ட் எலமெண்ட். அது ஒரு ஆர்டர்டு பேராக எழுதுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது A, B இப்படின்னு எழுதுவோம். A belongs to set A, B belongs to set B இது மாதிரி எழுதுவோம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ LHS எடுத்துப்போம். LHSங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A cross B intersection C. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு B intersection C கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு செட்லேயும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ். பியில் என்ன இருக்குது? 2 3. சியில் என்ன இருக்குது? 1 3 4. ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்குது? 3 தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் இருக்கிற எலமெண்ட் 3. அப்போ B intersection C equal to 3. அடுத்தது A cross B intersection C. ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2. இதிலேருந்து 1 இதோட 3யோட பேர் பண்ணணும். செட் ப்ராக்கெட்டை போட்டுக்கோ. இந்த 1 இந்த 3ஐயும் ஒரு ஆர்டர்டு பேர். இதுக்கு பேர் ஆர்டர்டு பேர். இப்படி எழுதுறது ஆர்டர்டு பேர். அடுத்த எலமெண்ட் 2 3. இதுதான் A cross B intersection C. இதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது RHS. RHS என்ன இருக்குது? A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B என்ன வரும்? ஏல இருக்கிறது 1 2, Bயில் இருக்கிறது 2 3. இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த ரெண்டு எலிமெண்ட் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்க்கணும். அப்புறம் இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இதில் சேர்க்கணும். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1 2, அடுத்தது 1 3, அடுத்தது 2 2, அடுத்தது 2 3. இதுதான் A cross B. அதே மாதிரி A cross C கண்டுபிடிக்கணும். A cross C ஏவையும் சியையும் சேர்க்கணும். ஏல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1 1, அடுத்தது 1 3, 1 4. இப்போ செகண்ட் எலிமெண்ட் 2 எடுத்துக்கோ. 2 1, 2 3, 2 4. இது A cross C. ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துலேயும் காமனாக எந்தெந்த ஆர்டர் பேர் இருக்க பாரு. 1 2 இதில் இல்லை. 1 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 2 2 இல்லை. 2 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ A cross B intersection A cross C equal to 1 3, 2 3. இதை 2ன்னு வச்சுக்கோ. இப்போ 1 2 சேமாக இருக்கா பாரு. 1 3, 2 3. இதுலேயும் 1 3, 2 3. அப்போ from 1 and 2 LHS is equal to RHS. Therefore, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is equal to என்ன ஆன்சருங்கிறதை எழுதிடலாம். 1 3, 2 3. Hence verified. Hence verified. நெக்ஸ்ட் செகண்ட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண. செகண்ட் ரிசல்ட் என்ன பாரு? A cross B union C equal to A cross B union A cross C. இங்கே இன்டர்செக்ஷன் இருந்துச்சு, இங்கே யூனியன் இருக்குது. LHS என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு B union C. யூனியன்னா என்ன பண்ணுவேன்? பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் சியில் இருக்கிற எலமெண்ட்ஸை, ஏற்கனவே எழுதாத எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ சியில், அது எல்லாத்தையும் எழுதணும். ஃபஸ்ட்டு பியில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கோ. பியில் என்ன இருக்குது? 2 3. அப்புறம் சியில் என்னென்ன இருக்குது பாரு? 1 3 4. 1 ஏற்கனவே எழுதலையா? அப்போ எழுதிக்கோ. அடுத்தது 3 இருக்குது. 3 ஆனால் ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்தது 4 எழுதலையா? 4 எழுதிக்கோ. இதுதான் B union C. அடுத்தது A cross என்ன இங்கே எடுத்து எழுதிக்கோ. Bங்கிறது 2 3, சிங்கிறது 1, 3, 4.
என்ன பண்ணோம், பியில் இருக்கிறத எழுதியாச்சு 2 3. அடுத்தது 1 எழுதலை, எழுதியாச்சு. 3 இருக்கா, அது எழுதிட்டோம், அதனால் விட்டாச்சு. 4 எழுதலை, எழுதியாச்சு. அதுதான் பி யூனியன் சி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்ன இருக்குது, ஏங்கிறது 1,2. ஏவையும் பி யூனியன் சிக்கும் கிராஸ் ப்ராடக்ட். ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோ, ஏல 1, இதோட ஒன்று ஒன்றா சேர்க்கணும். 1,2 1,3 1,1 1,4. அடுத்த செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோ 2, அதோட சேர்த்துக்கோ 2,2 2,3 2,1 2,4. இது 1ன்னு வச்சுக்கோ. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏவும் பியும் எடுத்து எழுதியிருக்கோமா, ஏ தான் ஃபஸ்ட் எலிமெண்ட், பி செகண்ட் எலிமெண்ட். அப்போ ஃபஸ்ட் என்ன வரும், 1,2, அடுத்தது 1,3, அப்புறம் 2,2 2,3 1,2 1,3 2,2 2,3. இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏவையும் சியையும் 1,1 1,3 1,4 2,1 2,3 2,4 1,1 1,3 1,4 2,1 2,3 2,4. இது ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் யூனியன் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. எப்படி நம்பர்ஸில் யூனியன் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் இதுலேயும் யூனியன். ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கோ. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படியே எழுதிக்கோ. 1,2 1,3 2,2 2,3. அப்புறம் இதில் இல்லாதது ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். 1,1 இருக்குது, அதில் ஃபஸ்ட் எலமெண்ட் இதில் எழுதியிருக்கமா, எழுதலை, அப்போ எழுது 1,1. அடுத்தது 1,3 1,3 எழுதிட்டோம். அடுத்தது 1,4 1,4 இல்லை, எழுதிக்கோ. 2,1 1,2 வேறு 2,1 வேறு, இது வேறு அது வேறு, ரெண்டு ஒன்று கிடையாது. இதில் 1 ஃபஸ்ட்டில் இருக்குது, இதில் 2 ஃபஸ்ட்டில் இருக்குது, இதில் 2 செகண்டில் இருக்குது, இதில் 1 செகண்டில் இருக்குது. இது ரெண்டும் வேறு வேறு, இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ 2,1 மறுபடியும் எழுதணும். அதுக்கப்புறம் 2,3 ஏற்கனவே எழுதியிருக்கோம். 2,4 எழுதலை, 2,4. இதை 2ன்னு வச்சுக்கோ. இப்போ 1ம் 2ம் சேமாக இருக்கா பார்ப்போம். 1 எங்கே இருக்குது, இது வரைக்கும் 1, இது வரைக்கும் 2. 1,2 1,2 இருக்கா. 1,3 1,3 1,1 1,1 1,4 1,4 டிக் போட்டுப்போமா. 1,2 1,2 1,3 1,3 1,1 1,1 1,4 1,4 2,2 2,2 2,3 2,3 2,1 2,1 2,4 2,4. சேமாக இருக்கா எல்லா எலிமெண்ட்ஸும். therefore from 1 and 2 LHS is equal to RHS. A cross B union C is equal to A cross B union A cross C, hence verified. Third subdivision, A cross B intersection B cross A equal to A intersection B cross B intersection A னு வெரிஃபை பண்ணோம். அதே செட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ A cross B பார்ப்போம். LHSங்கிறது A cross B intersection B cross A. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து எடுக்கணும், செகண்ட் எலிமெண்ட் பியிலேருந்து எடுக்கணும். செட் ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஆர்டர் பேரில் எழுதணும். A cross B 1,2 1,3 2,2 2,3. நெக்ஸ்ட்டு B cross A கண்டுபிடிக்கலாம். B cross Aனா ஃபஸ்ட் எலிமெண்ட், இங்கே ஃபஸ்ட்டு எந்த செட் இருக்கோ அதுலேருந்து தான் ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட் எந்த எலிமெண்ட் எந்த செட் இருக்குது, B இருக்குது. அப்போ பியிலேருந்து தான் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். B என்ன இருக்குது, 2,3, அதுலேருந்து தான் ஃபஸ்ட் எடுக்கணும். 2, அதுக்கு அடுத்தது ஏவை எடுக்கணும். 2,1 2,2 அடுத்ததுலேருந்து எடுத்துக்கோ. 3,1 3,2 3,1 3,2. இப்போ A cross B intersection B cross A.
இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான ஆர்டர் பேர் 1,2 இருக்கா 1,2வும் 2,1 வேறு சேம்னு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால் இது ரெண்டும் சேம் கிடையாது. 1,2 இல்லை. 1,3 3,1 ரெண்டு வேறு அதனால் சேம்னு எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் 2,2 ரெண்டுத்துலேயும் இருக்கா 2,2. அப்புறம் 2,3 இதில் 3,2 ரெண்டு வேறு அதனால் அதையும் எடுக்கக்கூடாது. அப்போ என்ன இருக்குது 2,2 இதை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ RHS என்ன இருக்குது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிப்போம். A இன்டர்செக்ஷன் Bனா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். Aலையும் Bலையும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்க பாரு 1 இதில் இல்லை 2 ரெண்டுத்துலேயும் இருக்கா அப்போ 2. B இன்டர்செக்ஷன் A B இன்டர்செக்ஷன் Aனாலும் Bலையும் Aலையும் காமனாக இருக்கிறது அப்பையும் 2 மட்டும் தான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A ரெண்டுத்துலேயும் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ 2,2 இதை 2ன்னு வச்சுக்கோ. 1 and 2 சேமாக இருக்கா ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Therefore A cross B intersection B cross A is equal to A intersection B cross B intersection A equal to 2,2. Hence verified. Next fourth subdivision பார்க்கலாம். fourth subdivision என்ன கொடுத்துருக்காங்க C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. இங்கே பாரு ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் 10th படித்தது தான். மைனஸ்னால் என்ன டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். B minus A B minus Aனா ஏல இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி என்ன எலமெண்ட்ஸ்லாம் Bயில் இருக்கோ அதுதான் B minus A. அதை கண்டுபிடிச்சி வச்சுடுவீங்களா. அந்த எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி என்னெல்லாம் Cயில் இருக்கோ அதுதான் C minus B minus A. இங்கே பாரு B dash இருக்குது. B dashனா Bயில் இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி என்னெல்லாம் Uவில் இருக்கோ Uங்கிறது யூனிவர்சல் செட் அதில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் B dash காம்ப்ளிமெண்ட் ஆஃப் B. இப்போ பார்க்கலாமா LHS C minus B minus A. ஃபஸ்ட்டு B minus A கண்டுபிடிக்கலாம். B minus A Bயை எழுதிக்கோ. B என்ன இருக்குது 2,3. A எழுதிக்கோ. A என்ன இருக்குது 1,2. ஏல இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு Bயில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடு. 1 இருக்கா இல்லை 2 இருக்கா இருக்குது அதை அடிச்சிடு. மீதி என்ன இருக்குது 3 மட்டும் அதுதான் B minus A. அடுத்தது C minus B minus A. C எழுதிக்கோ. C என்னது 1 3 4 1 3 4 மைனஸ் B minus A என்னது 3. இந்த எலமெண்ட்டை இதில் அடிச்சிடு 3. மீதி என்ன இருக்குது 1,4 1,4. இதுதான் C minus B minus A. இதை 1ன்னு வச்சுக்கோ. அடுத்தது RHS என்ன கொடுத்துருக்காங்க C intersection A யூனியன் C intersection B காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா B dash. ஃபஸ்ட்டு C intersection A கண்டுபிடிக்கலாம். C என்னது 1 3 4 இன்டர்செக்ஷன் A என்னது 1 2. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது 1 மட்டும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது 1. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட். அடுத்தது C இன்டர்செக்ஷன் B dash வேணும். அப்போ ஃபஸ்ட்டு B dash கண்டுபிடிக்கலாம். B dashங்கிறது என்னது யூனிவர்சல் செட்டில் இதை ஷார்ட்டாக U minus Bன்னு கூட சொல்லலாம். யூனிவர்சல் செட்டில் Bயில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் B dash. U எழுதிக்கோ 1 2 3 4 5 மைனஸ் B என்னது 2 3. இந்த ரெண்டு எலமெண்ட்டை இதில் அடிச்சிடு. மீதி என்ன இருக்குது 1 4 5 இதுதான் B dash. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் C இன்டர்செக்ஷன் B dash. C என்னது 1 3 4 இன்டர்செக்ஷன் B dash என்னது 1 4 5. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட் என்னது 1 4 1 4. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது C இன்டர்செக்ஷன் A யூனியன் C இன்டர்செக்ஷன் B dash. C இன்டர்செக்ஷன் Aல என்ன இருக்குது 1 மட்டும்தான் இருக்குது. C இன்டர்செக்ஷன் A பாரு 1 மட்டும் இருக்குது அதை எழுதிக்கோ. C இன்டர்செக்ஷன் B dashல என்ன இருக்குது 1 4 1 ஏற்கனவே எழுதிட்டோம் அப்போ 4 மட்டும். இது 2ன்னு வச்சுக்கோ. 1 2 சேமாக இருக்கா பாரு 1 வந்து 1,4 2 1,4. ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS.
Therefore, C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. Hence verified. Next subdivision பார்ப்போம். B minus A intersection C is equal to B intersection C minus A is equal to B intersection C minus A. மூணு கொடுத்துருக்காங்க இதில். LHS RHS மட்டும் இல்லை, இதில் மூணு இருக்குது. அப்போ மூணு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு B minus A intersection C கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு B minus A. B minus A என்னது? B ஃபஸ்ட்டு எழுதிக்கோ 2, 3 மைனஸ் A எழுதிக்கோ 1, 2. ஏல இருக்க எலமெண்ட்ஸை பியில் அடிச்சிடு. 2 இருக்கா? 2 அடிச்சிடு. மீதி என்ன இருக்குது இங்கே? 3 மட்டும்தான் இருக்குது. 3 மட்டும் எழுதிக்கோ. அடுத்தது B மைனஸ் A இன்டர்செக்ஷன் C. B மைனஸ் A என்னது? 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்டர்செக்ஷன் C என்ன கொடுத்துருக்கோம்? 1, 3, 4. இதில் காமனாக இருக்க எலமெண்ட் என்னது? 3. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். காமனாக இருக்க எலமெண்ட் 3. இதை 1ன்னு வச்சுப்போம். அடுத்தது B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிப்போம். B என்னது? 2, 3. C என்னது? இன்டர்செக்ஷன் Cங்கிறது 1, 3, 4. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட் என்னது? 3. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது 3. அடுத்தது B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. B இன்டர்செக்ஷன் Cங்கிறது 3 மைனஸ் Aங்கிறது என்னது? 1, 2. ஏல இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு B இன்டர்செக்ஷன் Cயில் என்ன இருக்குது பாரு? ஏல இருக்கிறது 1, 2 ரெண்டுமே இதில் இல்லை. அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? 3. அந்த 3 தான் இது. இதை 2ன்னு வச்சுப்போம். அடுத்த தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. ஃபஸ்ட்டு C மைனஸ் A கண்டுபிடிக்கலாம். C மைனஸ் A. Cங்கிறது என்னது? 1, 3, 4 மைனஸ் Aங்கிறது 1, 2. இதில் இருக்கிறதெல்லாம் இதில் அடிச்சுட்டு, மைனஸ்னால் இதில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு மீதி இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும். இதில் என்ன இருக்குது? 1 அடிச்சுட்டு 2 இல்லை இதில். அப்போ மீதி என்ன இருக்குது? 3, 4. B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. Bயை ஃபஸ்ட் எழுதிக்கோ. B என்னது? 2, 3 இன்டர்செக்ஷன் C மைனஸ் A என்னது? 3, 4. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட் என்னது? 3 ஈக்குவல் டு 3. இதை 3ன்னு வச்சுக்கோ. இப்போ பாரு 1ம் 3 தான், 2ம் 3 தான், 3ம் 3 தான். 3 சேமாக இருக்கா? Therefore, from 1, 2 and 3 இது 3 எழுதிக்கோ. B minus A intersection C is equal to B intersection C minus A is equal to B intersection C minus A is equal to 3. Hence verified. Next, fifth subdivision பார்ப்போம். இதில் 2 கொடுத்துருக்காங்க. B minus A union C is equal to B union C minus A minus C அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். LHS B minus A union C. ஃபஸ்ட்டு B minus A கண்டுபிடிப்போம். B என்னது? B எழுதியிருக்கோமா? 2, 3 மைனஸ் Aங்கிறது 1, 2. ஏல இருக்க எலமெண்ட்ஸை இதில் விட்டுடு. ஏல என்ன இருக்குது? 1, 2 இருக்கா? இதை அடிச்சிடு. மீதி என்ன இருக்குது? 3. அடுத்தது B மைனஸ் A யூனியன் C. B மைனஸ் A என்னது? 3. அதோட Cயை சேர்த்துக்கோ. C என்ன இருக்குது? 1, 3, 4. 1, 3 ஏற்கனவே எழுதிட்டோம். 4. இது 1. இப்போ RHS B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. B யூனியன் C ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். B என்ன இருக்குது? 2, 3 அதை எழுதிக்கோ. C என்ன இருக்குது? 1, 3, 4. 1, 3 எழுதிட்டோம், 4 மட்டும். அடுத்தது A மைனஸ் C. இதை கண்டுபிடிக்கணும். A மைனஸ் C. A எழுதிக்கோ 1, 2 மைனஸ் C எழுதிக்கோ 1, 3, 4. Cயில் இருக்கிறதெல்லாம் ஏல அடிச்சுட்டு 1 இருக்கா? அடிச்சுடு. 3, 4 இல்லை. இப்போ மீதி ஏல என்ன இருக்குது? 2 மட்டும். அடுத்தது என்னது? B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. B யூனியன் C என்ன இருக்குது? 2, 3, 1, 4 மைனஸ் A மைனஸ் C என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2.
மைனஸ்னால் என்ன பண்ணுவேன் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த எலமெண்ட் இதில் அடிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ அதை எழுதிடு. மீதி என்ன இருக்குது 3 1 4. இதை 2ன்னு வச்சுக்கோ. 1 2 சேமாக இருக்கா பாரு. 1 3 1 4 2 3 1 4. From 1 and 2 LHS is equal to RHS. LHS என்னது B minus A union C is equal to B union C minus A minus C is equal to 3 1 4. Hence verified. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்டோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள்.